ஆதவர்ஜனாட்ட போய் யாரோ சொல்லிருக்காங்க, நீங்க பெரிய பேச்சாளருங்க, நீங்க பயங்கரமா பேசுறீங்க, நீங்க ஆவேசமா அப்படியே ஏற்ற இறக்கத்தோட அந்த உடல் மொழியோட பேசுறப்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் நீங்க சவால் விட்டா தமிழ்நாடே அதிர்து அப்படின்னு மனோபர் சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த சஃபாரியில சல்மான் கான்கே சவால் விடுறியடா சபரி. அவர் நினைச்சுட்டு நம்ம பெரிய பேச்சாளர் புடுங்கி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்து அடிச்சு வர்றது. கரூர்ல எங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அதை நாங்க முடிக்காம விட மாட்டோம். கரூர்ல இறந்த மக்கள் எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை சின்ன மாமா பேசிக்கொண்டிருக்காரு. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம். அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? அவனை முடிச்சிருங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. உங்களை பார்க்க வந்த மக்கள் இறந்து எவ்வளவு காலம்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. நீங்க ஆட்சிக்கு வந்த எவ்வளவு காலம்? இவங்க எப்படி இறந்தாங்க சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? ஒரு முயற்சியுமே இல்லை. ஆனா வாய்க்கூசாமல் மேடைக்கு மேடை இறந்த அனைத்து மக்களும் எங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆள்னு சொல்லி சொல்றீங்க. உங்களோட குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடந்திருந்தால் என்ன செய்யிருப்பீங்க? அது வந்து ஊழலை பற்றி கதைச்சதுக்கே உள்ளதுக்கு வச்சிங்க. இப்படி ஒரு பாரிய பிரச்சனை நடந்திருந்தா என்ன செய்யிருப்பீங்க? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா, வாரியாத்தா வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். இப்ப நீங்க கதைக்கிறதுக்கான காரணம் என்ன? உள்ளூர் ஆட்சி தேர்தல் வருது, மக்களுடைய மண்டையை கழுவி உங்களுக்கான வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக இதை கதைக்கிறீங்க. கரெக்டா கட்டுவிட்டா. அப்போ ராஷாக்களா, பாசத்துக்குரிய தமிழ்நாட்டு மக்களே, நாயகன் என்கின்ற போர்வையை கலட்டிட்டு திரை கவர்ச்சியை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் செலுத்துகின்ற வாக்கு நாளை தமிழ்நாட்டினுடைய விடியலாக இருக்க வேண்டும், வீழ்ச்சியாக இருந்துடக்கூடாது. ராஷாக்களா, இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆயிட்டு என்ன இப்படி மூஞ்செல்லாம் வேர்த்து போயிருக்குது? நீ பண்ற அளவுக்கு வேர்க்காம என்னடா பண்றோம்? மாமல்லபுரம் அருகே கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கல்வெட்டிலிருந்து மு.க. ஸ்டாலின் பெயர் நீக்கம். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும். பெயரை மீண்டும் பொறிக்காவிட்டால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக நிர்வாகிகள் எச்சரிக்கை. நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா, ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது. நம்ம கீர்த்தனமா ரீல் பைத்தியமா நம்ம நீ நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல நீங்க ஒரு கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல. ஐயோ சாமி, வேற டேய் கூண்டு போங்கடா. என்ன பண்றாங்க? லூசுரா லூஸ் இல்லனே மென்டல். ப்ரொஃபஷன் என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கொஞ்சம் படிங்கம்மா. புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா.
ஒரு மைனர் பொண்ணை வச்சுட்டு இப்படி கேமரால வச்சுட்டு நீ ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் பண்றது நல்ல விஷயம் தான், நல்லா பண்ணுங்க. உங்க விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கான்ல, நல்லா பண்ணான் குழந்தைய வச்சுட்டு. இருக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள். இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு வச்சு ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. இல்ல கேட்டேன், ஒரு பொண்ணை வச்சு இப்படி அவமானப்படுத்துற நீ கீர்த்தனாமா கேமரால? அதுதான் மேம், அந்த கேப் தான் இது. கோமாரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணு, எஃபர்ட் எடு. ஆன் கேமரால எதுக்கு பண்ற நீ? கொஞ்சம் கூட மூல மண்டை இதுமே இல்லையா உனக்கு? நல்லா இப்படி இப்படி டான்ஸ் ஆடு, இப்படி இப்படி இப்படி. டான்ஸ் நல்லா ஆடுற நீ கீர்த்தனமா, அது மட்டும் பண்ண. ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் ஒரு குழந்தைய கேமரால கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்துற. எப்படிதான் சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா இருக்க நீ எல்லாமா? ஏமா கொட்டுமையா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு? உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? மிஸ்டர் ராஜ்மோகன், உங்க ஸ்கூல் குழந்தைங்களை பாதுகாக்குங்க சார். உங்க தாவேக்காக்கிட்ட இருந்து பாதுகாக்குங்க. ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க. நல்லா அவங்களுக்கு படிப்பு, கல்வி, கில்வி எல்லாம் அப்புறம் வரும். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. விஸ்வநாத் ஒருத்தன் என்னன்னா தடவுறான் தொடைய, இந்த அம்மா என்னன்னா கேமரா வச்சு இப்படி இன்சல்ட் பண்ணது. இப்படி இந்த ரீல் ஃபுல்லா போதா? அந்த குழந்தை மனநிலை நினைச்சு பாத்தீங்களா? நான் கீர்த்தனமா கொஞ்சமாச்சு மூளை மண்டை கிண்ட எதுவுமே இல்லையா உனக்குமா? கொட்டுவாங்க. என்னங்க இது? ஐயா 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 ஐயா. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஒரு சின்ன ஸ்டேஜ்ல தொகுப்பாளர் நீங்க தமிழாசிரியர் அருமையா பேசினாரு. அவரை மாதிரி அவர் பார்த்தப்ப எனக்கு வந்து என் ஞாபகம் வந்தது. எல்லா செயலும் பேசி ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், எல்லாம் வந்தது. பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இவன் எப்படி சொல்ல மாட்டானே? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. பிளாஸ்டிக் ஓபன். சந்தோஷமா இருக்கு. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டோம். அந்த அரங்கத்துக்குள்ளார போறேன். அந்த இருக்கையில எழுதிருக்கேங்க, மாண்புமிகு அமைச்சர். இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். பணம் வந்துருச்சு, கார் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. மெய்ய பணம் பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சு என்ன அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும். ஆமா, நல்லதான் இருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா. என்னென்ன நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவரோட ஸ்கீம் கொண்டு வந்த ஸ்கீம் எது நல்லா இருக்கு? நீட் எடுத்து மாட்டிட்டாங்க. அது இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஓகே. அப்புறம் ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு, விமென்ஸ் சேஃப்டி. ஆமா, சேஃப்டி பத்தி நிறைய பேசி தான் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனா அவர் வந்த பிறகு நிறைய இஷ்யூ இருக்கு. அந்த அதுல கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். ஆமா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.
எல்லாம் ஒன்னு ரொம்ப ஸ்டைலா ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. விஜய் அண்ணா வந்த பிறகு நாங்களாம் அரசியல் ஃபாலோ பண்றோம். நீ அரசியலை ஃபாலோ பண்ணல, இன்னும் நடிகனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. விஜய் என்ன பண்றாருன்னு தான் பாக்குறீங்க ஒழிய அந்த அரசியல் என்ன நடக்குது, என்ன திட்டம் வந்தது, யாருக்கு நலன், எவ்வளவு இதுக்கு முந்தைய அரசு இதை செஞ்சது செய்யல, இந்த அரசு இது செய்திருக்கு, அதுதான் அரசியல். இவன் நினைச்சிட்டு இருக்கான் விஜயோட நியூஸ் கார்ல போனாரு, டிஃபன் கேரியர் போச்சு சாப்பிடுறாரு, ஏஏ பிக்சர் எல்லாம் பார்த்துக்கிட்டு அரசியலை ஃபாலோ பண்றதா நினைச்சுக்கிறான். பாவமா இருக்கு இந்த மக்களை பார்த்தா.